ஆகையினால நீங்க அரிசி வாங்கணும் தம்பி. அரிசி வாங்கணும்னா என்ன செய்யணும்? ரேஷன் கடைக்கு போகணும், இல்லைன்னா கடைக்கு போகணும். அரிசி வாங்கணும்னா கதிர் ரேஷன் நாடணும். நான் அரிசி வாங்கணும், அரி சிவான்னு சொல்லணும். அரி சிவா, அரியும் சிவன் ஒண்ணு. அறியாத வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க. மண்ணுண்ணி மாப்பிளையே எங்கள் அப்பன் கோவில் பரிச்சாலியே கண்ணா பின்னா மன்னாதன்னா சோழரங்க பெருமானு என்று விறகு வெட்டி பாட கம்பர் பொருள் கொடுத்ததாக ஒரு கதை உண்டு. ஆனாலும் நான் சொல்றது நீங்க சொல்றது ஒண்ணுதான். அரிசி வாங்கணும்னா கதி ரேசன நாடணும். கதிர் ரேசன் என்ற நியாய விலைக்கடையில் அரிசி 2 கோடி பேர் ரேசன் அரிசி சாப்பிட்றோம். சாப்பிட்ற ஆளுகளுக்கு வர்ற அரிசி புழுத்து போய் புழு வச்சு நாத்தமா நாரி போய் வருதே. ஏன் இது இவ்வளவு காலமா நடக்குது? ரேசன் அரிசி சாப்பிட்றவங்க நல்ல அரிசி சாப்பிடக்கூடாதா? நல்ல அரிசா இந்த அரசாங்கம் கொடுக்க கூடாதா? இந்த அரசாங்கம் தான் இப்படி ஒரு தப்ப பண்ணுதான்னு நம்ம யோசிக்கிறோம். அரசாங்கம் தவறு செய்யவில்லை என்பதை என் மக்களுக்கு சொல்ல சொல்லி உயர்ந்த காவல்துறை அதிகாரி மூலமாக எனக்கு தகவல் வந்துருச்சு. வீட்டில் தேடி சொல்லிட்டு போறார். பேர் சொல்லக்கூடாது, ஊரு சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க பத்திரமா இருக்கணும். காவல்துறை அதிகாரிகளுக்கு ஓய்வே இல்லை. பாவம், காவல்துறை அதிகாரிகள் படுற பாடு நம்மளை விட மோசமா தூக்கம் முடிச்சுக்கிட்டு சித்திரவதைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுடைய வாழ்க்கையை நம்மளும் நினைச்சு பார்க்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னா, அரசாங்கம் இந்த நெல்லை அரைச்சி அரிசியா கொடுக்கிற அரிசி ஆலைகளுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு தமிழ்நாட்டில். அந்த ஒப்பந்தம் போட்டா 100 கிலோ நெல்லு கொடுப்பாங்க, 60 கிலோ அரிசி கொடுக்கணும். 100 கிலோ நெல்லு கொடுத்தா ஆலை வச்சிருக்கவங்க அதை அரைச்சி 60 கிலோ அரிசியை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். நீங்க அரைச்சு சும்மா கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு மின்சாரத்துக்கு உள்ள பணம் கொடுத்துட்றாங்க, அதை அரைக்கிறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் காசை வாங்கிட்டு நீங்க அரைச்சு விட்டு அரிசியை மட்டும்தான் கொடுக்கணும். இது அரசாங்கத்துக்கு இது நடந்துகிட்டு இருக்கு நடைமுறையில். ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா? ரேஷன் அரிசி சாப்பிட்றவங்க வாங்கி சாப்பிட்றாங்க, சாப்பிடாதவங்க வாங்கி அடுத்தவங்கள்ட்ட விற்கிறாங்க. விற்கிறது 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ கூட விற்கிறாங்க. அதை வாங்கி மொத்தமா சேர்த்து கொண்டு போய் அந்த அரிசி ஆலையில ஒப்படைக்கிறாங்க. அந்த அரிசி ஆலைக்காரர்கள் கூடுதலா பணத்தை கொடுத்து வாங்கி அரசாங்கம் கொடுத்த 100 கிலோ நெல்லை அரைக்காம இந்த அரிசியவே திரும்ப 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 பொட்டணம் போட்டு அங்க அனுப்ப அது கெட்டு புழுத்து போய் மீண்டும் அதே ரேஷன் கடைக்கு வந்து சேருது என்பது எத்தனை பேர்களுக்கு தெரியும்? எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பத்தியலா?